வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லிக்கெலாம் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கையை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் 4லேருந்து 5 பீஸ் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெந்து வரத்துக்காக உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம தயிர் மசாலாவோடு சேர்த்துருக்கோம்ல, அந்த தயிர் எடுத்து சேர்த்துடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து க்ளீன் பண்ணி இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணினதும் நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம சேர்த்த எண்ணெய் மேலே செப்பரேட் ஆகி வரணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்பவே சூப்பராக, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாகவே தக்காளி தொக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.